கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமே, இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலே அந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 142வது சங்கீதத்திலே 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி இங்கே வார்த்தை சொல்லப்படுகிறது, என் ஆத்மாவை காவலுக்கு நீங்களாக்கி விடுவீராக. எதற்கு ஆத்மாவை நீங்களாக்கி விட வேண்டும் என்றால், உம்மை துதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, தேவனை ஆராதிக்கும்படியாக. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை, கர்த்தரை தொழுது கொள்ள முடியவில்லை, கர்த்தரை உயர்த்த முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான தடைகள் தேவனை ஆராதிக்கக்கூடாதபடிக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய வாழ்க்கையிலே அது தடையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது இவைகளெல்லாம் சிறைப்படுத்தப்படுகிறதான அனுபவங்கள். அப்போ என்ன விதமான சிறைகள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது? பாவம் என்கிறதான சிறை. இந்த பாவங்கள் உள்ளே வந்த பின்பாக அவர்களால் தேவனை உயர்த்த முடியாது. அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நிலைவரமான ஆவியை எனக்கு நீ தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். காரணம் என்ன? பாவங்கள் அவனை ஆட்கொண்டு கர்த்தரை துதியாதபடிக்கு, தேவனை தொழுது கொள்ளாதபடிக்கு அவனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் வருகிறதான சோர்வுகள் தேவனை துதியாதபடிக்கு. அங்கே நாம் வாசிக்கும்போது வார்த்தை அழகாய் சொல்லுகிறது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அப்போ துன்பம் என்கிறதான சிறைக்குள்ளே இருக்கும் பொழுது கர்த்தரை துதிக்க முடியவில்லை, உயிர்ப்பிக்கப்படுகிறதான அனுபவங்கள் இல்லை. தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள், சோர்வுகள், பாவங்கள், பலவிதமான நெருக்கடியான நிலைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை துதியாதபடிக்கு, தொழுது கொள்ளக்கூடாதபடிக்கு தடையாய், சிறையாக்கி, காவலிலே வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர். இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கும்படியாக, நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக, நான் உம்மை சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடுவீராக. ஆமென். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தானே கர்த்தரை நீங்கள் துதிக்கத்தக்கதாக உங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி கர்த்தர் விடுவிப்பாராக. கடந்த நாளில் ஒரு சகோதரியை சந்தித்த பொழுது சொன்ன ஒரு காரியம், கடந்த நாட்டில் நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க, இத்தனை அதிகாரங்களை வாசிங்க, இத்தனை வேத பகுதிகளை தியானிக்க ஆரம்பிங்க, இவ்வளோ நேரம் மணிக்கணக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனால் கடந்த காலங்களில் நான் ஜெபித்துக்கிட்டு இருந்தேன், வேதத்தை வாசேன். ஆனால் இன்றைக்கி என் வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள், என் வாழ்க்கையில் காணப்படுகிறதான தோய்வுகள், சோர்வுகள் உம்மை துதிக்கக்கூடாதபடிக்கு, தேவனை உயர்த்தக்கூடாதபடிக்கு சிறையாக்கப்பட்டு இருக்கிறேன். அவர்களோடு கூட உட்கார்ந்து சில ஆலோசனைகளை கொடுத்து, வார்த்தைகளை கொடுத்து, வசனத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் உயிர்ப்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். தேவ பிள்ளையே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை, அவர் உங்களை உயிர் பெறச் செய்வார். அவர் உங்கள் சிறையிருப்பிலிருந்து உங்களை திருப்புவார். நீங்கள் சிறையாக்கப்பட்ட அனுபவத்திலிருந்து, காவல் பண்ணப்பட்ட அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து, நானோ உம்மை துதிக்கும்படியாக என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடும் என்று சொல்லப்பட்டது போல, இந்த நாளில் தானே தேவனாகிய கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவாராக. தேவனை ஆராதிக்க, தொழுது கொள்ள, வேதத்தை தியானிக்க, வாசிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. தேவ பிள்ளையே, நாளில் ஒரு நல்ல தீர்மானங்களை எடுங்க. ஆண்டவரே, இன்னும் நான் வேதத்தை வாசிக்கணும், இன்னும் கர்த்தரை நான் துதிக்கணும், இன்னும் கர்த்தரை நான் தொழுது கொள்ளணும். நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை வாசிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு நீங்கள் தாங்க. தேவன் நிச்சயமாய் உங்களை கட்டி எழுப்புவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல காவல் பண்ணப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த இடத்துல சிறையாக்கப்பட்டு இருக்கிறார்களோ, அவருடைய சிறையிருப்பை மாற்றுவீராக. காவல் பண்ணப்பட்ட அனுபவத்திலிருந்து விடுதலையை தருவீராக. உம்மை துதிக்க, உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க வாசல்களை கர்த்தனை திறந்து
கிருபையாய் நடத்த ஜெபிக்கிறோம். உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, நல்ல ஒரு தீர்மானத்தை பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, நான் நல்லா ஜெபிப்பேன், நல்லா உங்களை ஆராதிப்பேன், நல்லா உங்களை தொழுது கொள்வேன். தேவனை தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் தானே கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கி விடுவிப்பாராக. God bless you. God bless you. God